புதுச்சேரியில் பெண் செவிலியரை குறிவைத்து பொது கழிப்பிட சுவர்களில் செல்போன் எண்ணை எழுதி பாலியல் தொழிலாளியைப் போல சித்தரித்த மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். வக்கிர புத்தி கொண்ட மர்ம நபர் சிக்குவாரா? மனிதன் நாகரிகத்தில் எவ்வளவோ உயரங்களை தொட்டுவிட்டான். தொழில்நுட்பமும் அசுரவேகத்தில் வளர்ந்துவிட்டது. ஆனால் பெண்களை பழிவாங்குவதற்கும் அவர்களின் கண்ணியத்தை சிதைப்பதற்கும் சிலரது வக்கர புத்தி மட்டும் இன்னும் மாறவில்லை. போலி சமூக வலைத்தள கணக்குகள், மார்பிங் செய்யப்பட்ட புகைப்படங்கள், இணையவழி மிரட்டல்கள் என பெண்களை குறிவைத்து சைபர் குற்றங்கள் அரங்கேறும் நிலையில் புதுச்சேரியில் வக்கரத்தின் இன்னொரு வடிவம் அரங்கேறியுள்ளது. பொது கழிப்பிட சுவர்களையே ஆயுதமாக்கி ஒரு பெண்ணை உளவியல் ரீதியாக சிதைக்க முயன்றிருக்கிறார் மர்ம நபர் ஒருவர். மறைந்திருந்து பாலியல் வக்கரத்தில் ஈடுபட்ட நபர் சிக்குவாரா? புதுச்சேரியைச் சேர்ந்த பெண் செவிலியர் ஒருவரின் செல்போன் எண்ணை ஆரோவில், முருங்கம்பாக்கம், தனியார் மருத்துவமனை, படகு குடாம் என 4 வெவ்வேறு பகுதிகளில் உள்ள பொது கழிவறை சுவர்களில் ஒரே மாதிரியான கையெழுத்தில் நபர் ஒருவர் எழுதி வைத்துள்ளார். அதோடு நிற்கவில்லை, அந்த பெண்ணை பாலியல் தொழிலாளியைப் போல சித்தரித்து மிகவும் கீழ்த்தரமான வாசகங்களையும் எழுதி வைத்துள்ளார். சுவரில் எழுதப்பட்ட அந்த எண்ணை பார்த்தவர்கள் சிலர் அந்த செல்போன் எண்ணை தொடர்பு கொள்ள தொடங்கியுள்ளனர். அந்த பெண்ணின் செல்போனுக்கு அடுத்தடுத்து அடையாளம் தெரியாத எண்களில் இருந்த ஆபாச அழைப்புகளும் பாலியல் ரீதியான குறுஞ்செய்திகளும் வர ஆரம்பித்தன. ஒரு பக்கம் அழைப்புகள், மறுபக்கம் அசிங்கமான பேச்சுக்கள். நாளுக்கு நாள் அதிகரித்த இந்த தொல்லையால் அந்த பெண் உளவியல் ரீதியாக பெரும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார். ஆனாலும் இத்தனைக்கு பின்னும் அந்த பெண் வீட்டிற்குள் முடங்கி போய்விடவில்லை. அழைத்தவர்களில் சிலர், உங்கள் செல்போன் எண் இன்னென்ன இடங்களில் உள்ள கழிவறை சுவரில் எழுதப்பட்டுள்ளது என்று அவரிடம் தெரிவித்துள்ளனர். அந்த தகவலை வைத்து தனது கணவருடனும் பெண் சமூக ஆர்வலர்களுடனும் நேரடியாக சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு சென்றிருக்கிறார். சுவரில் தன்னை அவமதிக்கும் வகையில் எழுதப்பட்டிருந்த வாசகங்களையும் செல்போன் எண்ணையும் அவர் அடித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து பேசியுள்ள சமூக ஆர்வலர் காயத்ரி ஸ்ரீகாந்த், இதுபோன்ற சம்பவங்கள் நடந்தால் சமூக கூச்சத்திற்கோ பழிச்சொல்லுக்கோ பயந்து பெண்கள் அமைதியாக இருக்கக்கூடாது என வலியுறுத்தியுள்ளார். இந்த புகார் இது போன்ற சபல புத்தியில் வக்ர புத்தியோடு ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு ஒரு தக்க பதிலடியாக அமையும். இது போன்ற செவர்களில் எழுதி இருக்கக்கூடிய நம்பரை இது போன்ற ஆண்கள், பொதுவான ஆண்கள் யாராவது பார்த்தாலுமே கூட இந்த செவரில் யாரோட நம்பரோ நம்ம அதை அழிச்சிட்டு வரணுங்கிற ஒரு மனநிலை இன்னைக்கு நம்ம சமூகத்தில் வளர்த்தெடுக்க வேண்டிய அவசியமும் இருக்குது. பெண் கழிவறைகளில் இந்த மாதிரி ஆண் அப்படின்னு போட்டு இந்த நம்பரை போட்டு இப்படியெல்லாம் யாரும் எழுதுறதில்ல. அப்படியே அதை பார்த்தாலும் எந்த பெண்ணும் ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட பேசணும்னு முயற்சி பண்ணுறதும் கிடையாது. ஆனால் பெண்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரியான உளவியல் ரீதியான பாலியல் துன்புறுத்தல் என்பது மறைமுகமாக நடக்கிறது. இதை பற்றி பேசும்போது தான் பெண்கள் அனுபவிக்கக்கூடிய வலி என்பது பொதுவெளிக்கு தெரிய வரும். அதன் மூலமாக இது போன்ற தவறுகளை நாம் கட்டுப்படுத்த முடியும், குறைக்க முடியும். இது போன்ற நடக்காமல் நாம் பார்த்து கொள்ளவும் முடியும். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் முடங்கி போகாமல் தன்னிடம் கிடைத்த ஆதாரங்களுடன் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்தார். வழக்கு பதிந்து விசாரணையில் இறங்கிய போலீசார் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்ததுடன் ஒரே மாதிரியான கையெழுத்தில் எழுதப்பட்டிருப்பதால் கையெழுத்து ஆய்வு மூலமாகவும் குற்றவாளியை அடையாளம் காண நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர்.